வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம அகமதாபாத் அதாவது குஜராத்தி டால் வடை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சு. இப்போது களைஞ்சாச்சு, தண்ணி விட்டு ஊற வைப்போம். 1 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் இப்போது பருப்பு ஊறிடுத்து நம்ம எடுத்து அரைக்கலாம். நல்லா ஊறிடுத்து அதுக்கு முன்னாடி ட்ரை பவுடர் ஒன்று தயார் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 மிளகு, இதை போட்டு நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பருப்பு போட்டு அரைக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த பாசி பருப்புலேயே பாதி உடச்சி தோலோடு இருக்கும். அதை நினச்சிட்டு நம்ம கருப்பு உண்டுலாம் நம்ம இட்லிக்கு நினச்சா களையிறம் பாருங்க, அந்த மாதிரி களைஞ்சு தோல்லாம் எடுப்பாங்க. நம்ம அப்படி தேவையில்லை. நம்ம இந்த பாசி பருப்பே நம்ம போட்டுடலாம். தோல் நீக்கிற பாசி பருப்பே நம்ம போட்டுடலாம். இப்போ ட்ரையாக அந்த மல்லி விதை, ஜீரகம், மிளகு எடுத்துட்டு இதுக்கு நம்ம தேவையான உப்பை போட்டுப்போம். உப்பு, பெருங்காயம் போட்டு இந்த பாசியர் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் மல்லித்தலையே அதிலே சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். மல்லித்தலை நீங்கள் வேறு உதிரியை போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு பைண்டிங் ஏஜெண்டாக போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே நம்ம உருண்டையாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு காஞ்சின்ருக்கு. நம்ம இந்த மாவை உருட்டி போட வேண்டியதான். பேர் தான் அகமதாபாத் வடைன்னு பேர். அதான் அப்படி உருட்டி தான் அவங்க போட்டு இது பண்ணுவாங்க. அடுத்த இதில் போட்டுக்கலாம். மிச்சம் இப்போ நம்ம திருப்பி போடலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வேக விட்டு எடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். மீதம் உள்ள மாவையும் இதை போட்டு எடுக்க வேண்டியதான். சிலங்க 1 கப்பு நம்ம பாசி பருப்பு போட்டுருவோம். சிலவங்க 1/2 கப்பு கடலைப்பருப்பும் 1/2 கப் பாசி பருப்பும் போடுறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நமக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அகமதாபாத் வடை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி சட்னி, க்ரீன் சட்னின்னு கொத்தமல்லி சட்னி தான் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னும் இதோட பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கி அதையும் சாப்பிடுவாங்க. நம்ம அதெல்லாம் சாப்பிட்றவங்க நான் அதை பண்ணலை. நான் உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்து வர எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து பிடிக்கும்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க.